ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அலுவலக வேலைகள் மனதிற்கு திருப்தியாக இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனப்போராட்டங்கள் விலகும். இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு சற்று கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். இதனை மட்டும் ஒத்தி வைப்பது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டில் ஈடுபாடு இருக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து இன்று பெருமாள் ஆலயத்தில் கருடனுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய உங்கள் வேண்டுதல்களுக்கு பலிதம் உண்டு. சந்திர பகவான் பாக்கியத்தில் இருப்பது இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் பற்றின சின்ன சின்ன கவலைகள் அவ்வப்போது வந்து போகலாம். இருந்த போதிலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. மிதுன ராசி நேயர்கள் இன்று பங்குச் சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் கருடன் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சந்திரனுக்குண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்று அலுவலக விஷயங்களில் முக்கிய முடிவுகளை சற்று ஒத்திவைக்கலாம். குடும்ப விஷயங்கள் பேசுவதோ அல்லது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் தலையிடுவதையோ நீங்கள் தவிர்க்கலாம். இன்று மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் விலகும். பிள்ளைகள் பற்றின கவலைகள் மற்றும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணப்பிரச்சனைகளுக்கு இன்று முடிவுகளை காணலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலைகளில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் அன்னதானங்கள் செய்வதும் விசேஷம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் இன்று விலகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் விலகும். குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்தமைக்கு இன்று நல்ல ஒரு முடிவை காணலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்களும் முடிவிற்கு வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு சற்று குழப்பங்கள் இருக்கலாம். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யவும். துலாம் ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதும் புதிய கடன் முயற்சிகளும் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். உறவினர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் மறையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று குழப்பங்கள் வந்து போகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் குரு பகவான் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன போராட்டங்களை கொடுப்பார். இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று நண்பர்கள் மூலமாகவும் கடன் பிரச்சனைகள் வருவதற்கும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் பங்கு முதலீட்டாளர்களோ அல்லது உடன் வேலை செய்பவர்களோ இவர்களால் மன குழப்பங்கள் ஏற்படலாம். இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்தால் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்.
மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு குரு சந்திர யோகம் உண்டு. இன்று பல நாட்களாக வீடு தேடி கொண்டிருப்பவர்கள் மற்றும் வீடு வாங்குவது, விற்பது இதில் இருக்கக்கூடியவைக்கு நல்ல முடிவை பார்க்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மன குழப்பத்தை தீர்ப்பார். இன்று தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை தரும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் விலகும். இன்று நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூல பலனை கொடுப்பார். பல மாதங்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் நல்ல விடை கிடைக்கும். விநாயகப் பெருமானின் வழிபாடும் மற்றும் இன்று அன்னதானங்கள் செய்வதனாலேயும் மீனராசி அன்பர்களுக்கு மனதில் தெம்பும் உற்சாகமும் உண்டு. 11ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் குரு. குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கரிநாள் என்றால் என்ன? இந்த நாளில் ஏன் சுபகாரியங்களை தவிர்க்கிறோம்? இன்னைக்கு கரிநாள் அப்படின்னா இன்னைக்கு சூரியனினுடைய தாக்கம் பூமி மேல ரொம்ப அதிகமாக இருக்கும். உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதனால கரிநாள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா நம்ம சுப காரியங்களை தவிர்க்கணும். ஏன்னா அந்த தீட்சண்யம், சூரியனினுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கும்போது நம்மளால எந்த வேலையும் ஒரு நிம்மதியா பண்ண முடியாது இல்லையா? அதனால கரிநாள்ல சுபத்தை தவிர்த்துருவாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் கரிநாள்ல பண்ண மாட்டாங்க. இந்த கரிநாள் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும். சித்திரை மாசத்துலேருந்து பங்குனி மாசம் வரைக்கும் ஒரு வருஷத்துல இத்தனை நாள் சூரியனினுடைய அந்த தீட்சண்யம் பார்வை அதிகமா இருக்கும், ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த நாள்ல நம்ம நல்லது பண்ணா நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடல் ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு சிரமப்படும். அப்படிங்கிறதுனால கரிநாள்ல எந்த விதமான சுப காரியங்களையும் செய்ய மாட்டாங்க. என்ன நேயர்களே, இன்றைய தினத்தினான இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.